300க்கும் மேற்பட்ட கொடிய வைரஸ் மாதிரிகள் ஆய்வகத்திலிருந்து காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து அரசு திங்களன்று நூற்றுக்கணக்கான கொடிய வைரஸ் மாதிரிகள் ஆய்வகத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து அரசு நூற்றுக்கணக்கான கொடிய வைரஸ் மாதிரிகள் ஆய்வகத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் உயிரியல் பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறியதற்கான விசாரணையை உடனடியாக தொடங்க ஆஸ்திரேலியா பொது சுகாதாரத்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹோண்டா வைரஸ் மற்றும் லிசா வைரஸ் மற்றும் ஹாண்டா வைரஸ் உள்ளிட்ட பல தொற்று வைரஸ்களினுடைய 323 குப்பிகள் குயின்ஸ்லாந்தின் பொது சுகாதார வைராலஜி ஆய்வகத்திலிருந்து ஆகஸ்ட் 2023 காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி இதனைத் தொடர்ந்து உயிரியல் பாதுகாப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. எனினும் மாதிரிகள் திருடப்பட்டதா அல்லது அழிக்கப்பட்டதா என்பது குறித்த தகவலும் இன்னும் வெளியாகவில்லை. ஆஸ்திரேலிய அமைச்சர் திமோதி நிக்கோல்ஸ் இது குறித்து பேசிய போது, உயிரியல் பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறுவதும் தொற்று வைரஸ் மாதிரிகள் காணாமல் போவதும் மிகவும் தீவிரமான விஷயம். இது மீண்டும் நடக்காதவாறு குயின்ஸ்லாந்து சுகாதாரத்துறை இதை விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி பாஸ்டனில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் AI மற்றும் உயிரியல் அறிவியல் இயக்குநரான சாம் ஸ்கார்பினோ மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆய்வகத்திலிருந்து வைரஸ் காணாமல் போவது ஒரு தீவிர உயிரியல் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு சமம் என்றும் தெரிவித்துள்ளார். ஹோண்டா என்பது ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் ஒரு விலங்கு மனித வைரஸ். நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின்படி ஹாண்டா வைரஸ்கள் என்பது கடுமையான நோய் மற்றும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களுடைய குடும்பமாகும். லிசா வைரஸ் என்பது ரேபிஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்களுடைய குழு என்பது குறிப்பிடத்தக்கது. மாதிரிகள் காணாமல் போன ஆய்வகத்தில் வைரஸ்கள் மற்றும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த கொசு மற்றும் டிக் மூலம் பரவும் நோய் கிருமிகளுக்கான நோயறிதல் சேவைகள் கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சியில் மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. இந்த ஆய்வகத்திலிருந்து வைரஸ் மாதிரிகள் காணாமல் போனது மூலம் சமூகத்திற்கு ஆபத்துக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அரசாங்கம் இது தொடர்பான விசாரணையை தொடங்க உள்ளது. விசாரணையின் முடிவில் தான் வைரஸ் காணாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதும் தெரிய வரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.